நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஒரு ஃபேஷனா போச்சு. அந்த ஃபேஷன் அப்படின்னா கூட காதுல நிறைய தோடுகள், எக்ஸ்ட்ரா தோடு யாரு காதல போட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வரிசையா 5-6 தோடு இருக்கும். அது மாட்டல், புல்லாக்கு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் போடுறாங்க. யார் போட்டா நல்லா இருக்கும்? இயற்கையாகவே those who are born on number 4 and 8 combination, 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், என் நாளில் அப்படின்னா 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, இப்படி 8 என்றால் 8, 17, அதுக்கப்புறம் 26 அந்த மாதிரி இதில் பிறந்தவர்கள், அல்லது லக்னத்தில் ராகு உள்ளவர்கள், அல்லது லக்னத்தில் சனிபகவான் உள்ளவர்கள், இவர்கள் தோடு மூக்குத்தி கண்டிப்பாக அணியப்பட வேண்டும். என்னது? தோடு மூக்குத்தி கண்டிப்பாக இவர்கள் அணியப்பட வேண்டும். என் 7இல் பிறந்தவர்கள் காதல ஓட்ட போட்டுக்குவார்கள், ஆனா அதிகமா போட்டுக்க மாட்டாங்க. ஏதோ பேருக்கு ஒன்ன போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பெருசா அவர்கள் ஆசைப்படுவதில்லை 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பெயர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும். கோல்ட் டைம் நியூமராலஜி. 1இல் பிறந்தவர்கள், 5இல் பிறந்தவர்கள், 9ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆடம்பரமான விலை உயர்ந்த தோடுகளை போட்டுக்கொள்ளலாம். என் 1இல் பிறந்தவர்கள், 5இல் பிறந்தவர்கள், 9இல் பிறந்தவர்கள். என் 6இல் பிறந்தவர்கள் தோடு காதல எத்தனை வேணா போட்டுக்கலாம், மாட்டல் போட்டுக்கலாம், விதவிதமாக போட்டுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த தேன்கூடு அமைப்பு உள்ள தோடு, தேன்கூடு அமைப்பு உள்ள தோடு, இதை போடும் பொழுது எனக்கு இவர்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கிறது என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. அதே என் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் ஒரே ஒரு கல் வைத்து மட்டும்தான் தோடு போடப்பட வேண்டும். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. குறிப்பா 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் சரி, 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக சரி, இவர்கள் தோடு இருந்தால் கூட விசேஷ காலகட்டத்தில் மட்டும்தான் இவர்கள் போடுவார்கள். அதுக்கு முன்னாடி இருந்தா கழட்டி வச்சிருவாங்க. இப்படி இந்த காதல மூக்குல தோடு மூக்குத்தி போடுறது யார் என்ன அப்படிங்கிற சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நம்பர்ல பிறந்தீங்க அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்கள் இந்த தேன்கூடு அமைப்பு உள்ள தோடு போடும் பொழுது இவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுகிறது. வீட்டில் கணவர் மனைவி தொந்தரவுகள் ஏற்படுவதில்லை, சண்டை சச்சரவுகள் குறைந்து காணப்படுகிறது. அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள்
கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வெற்றி உங்கள் கையில்.